எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல தீராத பல ஆசைகள் கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். ஒரு கையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இன்னொரு கையில ஃபாரன்சிக் ரிப்போர்ட். இந்த ரெண்டையும் வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவம், அதுக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய பாலா, 2 பேரும் மூஞ்சி பாத்துக்கிறாங்க. பாலா சிவத்தை பார்த்து, சார் நாம அன்னைக்கு கேட்டது உண்மைதான் சார். ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. அணுவா இந்த இடத்துல இப்படிதான் தீ பரவணும், இதுக்கு மேல இது போகக்கூடாதுன்னு ஸ்கெட்ச் போட்டு ப்ளூ பிரிண்ட் வச்சு இந்த ஆள் கொண்டிருக்கிறான். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல, அதுக்கான காரணம் எனக்கு புரியல. ஆமா பாலா, ஊர்க்காரங்களை விசாரிச்சு பார்க்கும் பொழுது பர்சனலா இறந்து போன 2 பேர்த்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நிர்மலா, தனசேகர் 2 பேரோட லைஃப்லயுமே பர்சனலான வெஞ்சன்ஸ் வாங்குறதுக்கும் ஆட்கள் இல்லை. சொத்து பிரச்சனை அது இதுன்னு பார்த்தாலும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தனசேகர் இந்த மாதிரி கொண்டிருக்கணும்? எனக்கு என்னமோ இது வேற மாதிரி தோணுது. அப்புறம் அந்த ஜாப்பனீஸ்ல ஒரு வேர்டு இருந்துச்சே, அந்த வேர்டு என்னாச்சு சார்? நான் கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன், அவர் கேட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பாலா, நடந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து கூடவா நமக்கு அந்த வேர்டு வரவே இல்லை சார்? இல்லை சார், கதிரவன் தான் போனாரு. கதிரவன் அப்படியே இன்னொரு வேலையும் பாட்டு வரன்ட்டு போயிருக்கிறாரு சார். பாலா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த வேலையை பார்க்கணும். அட்லீஸ்ட் அவருக்கு ஃபோனாவது பண்ணி கேட்டிருக்கலாம்ல. சாரி சார். கேளுங்க முதல்ல. எல்லாரும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வேலையில இருக்க அந்த வேர்டு என்னன்னு கேட்கறத மறந்துட்டாங்க. அந்த வேர்டு ஒரு மிகப்பெரிய க்ளூவா அமைய போகுது அப்படின்னு அப்ப அவங்களுக்கு தெரியல போல. டக்குன்னு போனை எடுத்து பாலா கதிரவனுக்கு பண்ணும் பொழுதே கதிரவன் தன்னோட வண்டியை நிறுத்திட்டு உள்ள வேகமா வந்தவர், சார் நீங்க கேட்ட ஜாப்பனீஸ் வேர்டு மீனிங் இதான். இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க சார்? அந்த கொள்ளை கேஸில் பீரோ கடத்தினாங்களங்க சார், அந்த கேஸில் அந்த ஆளை பார்த்து நீங்கள் ரிப்போர்ட் கேட்டீங்க, அதையும் வாங்க போயிட்டு இப்போ வந்தேன் சார். சொன்ன உடனே சிவம் அதை வாங்கி பார்த்தவரோட முகமெல்லாம் சுருக்கத்தில் மாறுது, அதாவது புருவ சுருக்கம். அதை பார்த்த பாலா, சார் என்னாச்சு? இல்லை, இந்த ஜாப்பனீஸ் வேர்டுக்கு போட்டிருக்கக்கூடிய மீனிங் ரீக்ரியேஷன்னு போட்டிருக்கிறாங்க சார். அப்படின்னா அதாவது நேற்று நாம் எடுத்த அந்த ஜாப்பனீஸ் வேர்டுக்கு இங்கிலீஷில் ரீக்ரியேஷன், அதாவது மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும் பொழுது நாமெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்த மாதிரி இது ஏற்கனவே நடந்த கொலைகளை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஃபோன் அடிக்க, ஃபோனை பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். லேண்ட்லைன் ஃபோன் தான். வேகமாக போய் கதிரவன் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி ஹலோன்னு காதில் வச்சுட்டு 2 நிமிஷம் அந்த கேட்ட கேள்விகளுக்கு ஆமான்னு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறமா கதிரவனோட முகத்தை பார்க்க இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர்த்துக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா கதிரவனுடைய முகம் அப்படியே ஒரு மாதிரி வெளுத்து போய் பயத்துல தெரியுது. இதை பார்த்துட்டு பக்கத்துல போன சிவம் போனோட ரிசீவரை வாங்கி காதுல வைக்கிறாரு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சிவம் பேசுறேன். நீங்க யாரு? ஐயா, நாங்க இங்கிருந்து கோட்டையூர் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. கான்ஸ்டபிள் பேசுறேங்க. சரிங்க, விஷயத்த சொல்லுங்க. ஐயா, இல்லைங்க, இன்னைக்கு காலையில ஒரு 6 மணிக்கு எங்க ஏரியால ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலையும் நீங்க உங்க ஏரியால நடக்கக்கூடிய கொலையும் வித்தியாசமா இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாருங்க. இன்ஸ்பெக்டர் இப்ப எங்க இருக்காரு? இன்ஸ்பெக்டர் கொலை நடந்த இடத்துல தாங்க இருக்கிறாரு. உங்ககிட்ட விஷயத்த சொல்ல சொன்னாருங்க. இடம் எங்க? அவர் இடத்த சொன்ன உடனே எஸ்ஐ பாலா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு பாலாவை கூட்டிட்டு இவரு இன்ஸ்பெக்டர் சிவம் அந்த இடத்துக்கு போறாரு. வண்டியில போகும்போது பல குழப்பங்கள். ஒரே நேரத்துல 2 இடங்கள்ல கொலை, 2 இடங்கள்ல நடந்த கொலைகளுக்கு ஒற்றுமை இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அப்படி யார்தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த கோட்டையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க சொன்ன இடம் வர அதுல இருந்து இறங்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். சிவத்தை பார்த்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வேகமா கையெல்லாம் கொடுத்துட்டு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் நடந்துகிட்டே கொலையான இடத்துக்கு போறாங்க. அதுவும் ஒரு காட்டு பகுதி தான். அந்த காட்டு பகுதியில போய் கொலை நடந்த இடத்துல நிற்கும் பொழுது சிவத்தோட கண்கள்ல அவர்னால நம்பவே முடியல. ஏன்னா ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு அந்த கொலை. ஒரு மனுஷனை கை காலு எல்லா பக்கத்துலேயும் கட்டி கை கால்களை மரத்தினுடைய 4 பக்கங்களையும் கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு பேப்பரை பட்டத்தில் விடுற மாதிரி 4 பக்கத்துலேயும் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த மனுஷனுடைய கால் ஒரு கிளை, இன்னொரு கால் இன்னொரு கிளை, 2 கைகளும் வேறு கிளைகள்னு சொல்லிட்டு தொங்க விடப்பட்டிருக்குது. அதுல அந்த மனுஷனுடைய தலையிலிருந்து முதுகு மட்டும் எரிஞ்சிருக்குது. மீதி எல்லா பாகங்களும் அதே மாதிரி இருக்கு. கழுத்துல ஏதோ ஒரு கட்டுக்கம்பி போட்டிருக்கு. நாக்க வெளியில நீட்டி அந்த நாக்குல பெரிய ஏதோ ஒரு இரும்பு கம்பி சின்னதா
உள்ள இறங்கி இருக்குது. அந்த ஆளினுடைய கண் புருவங்கள் எல்லாமே சுருங்கி போய் ஒரு மாதிரி இருக்குது. இதை பார்த்த சிவத்துக்கு என்ன பேசுறனே தெரியல. சேகர் உடனே, சிவம், இது இன்னைக்கு காலையில் நடந்திருக்குது. யார் பார்த்தாங்க? இது பக்கமாக காட்டுக்கு போனவங்க பார்த்துருக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் வரும்பொழுதே மணி 6 ஆயிடுச்சு. இங்கே வந்து எல்லாம் கூப்பிட்டு ஃபாரன்சிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜிஹெச் கூட்டிகிட்டு போகலாமா வேணாமாங்கும் போது தான் உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி ஒரு கொலை நடந்துச்சுன்னு நாங்கள் விஷயம் கேள்விப்பட்டோம். அதனால தான் இமீடியட்டாக உங்களுக்கு கால் பண்ணோம். உங்கள் டெட் பாடி இல்லை, நாங்கள் நேரமாகவே போஸ்ட்மார்ட்டம் கொடுத்து விட்டுட்டோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை இமீடியட்டாக வாங்கிட்டோம். கேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த கேஸை ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்குறோம். நாங்களும் இமீடியட்டாக பண்ணலான்னு தான் பார்த்தோம். பட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் வச்சுருந்ததுக்கு காரணம் இந்த கேஸை உங்ககிட்ட சொல்லணும்னா தான் எதாச்சும் அமைச்சா என்னன்னு தெரியல. ஃபாரன்சிக் என்ன சொல்கிறாங்க? ஸ்பாட்டில் எதுவுமே பண்ண முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. பட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் நல்லா தரோவாக செக் பண்ணி பார்த்ததில் அந்த டெட் பாடி கீழே இறக்கி ஆகணும். நாங்கள் நீங்கள் வரட்டுங்கிறதுக்காக கீழே இறக்காமல் இருக்கிறோம். இல்லை சேகர், அதுக்குன்னு மதியம் வரைக்குமா? ஆமாம், ரிப்போர்ட் எல்லாமே தெரிஞ்சு இந்த யார் என்ன எதுக்காக அப்படின்னு தெரியறதுக்கே லேட் ஆகிடுச்சு. யார் இறந்து போனது? யார்? பெருசாக யாரும் இல்லை. இந்த ஊரில் காய்கறி விற்கிறவர் நைட்டு லேட்டாக இங்கேருந்து காய்கறி விற்றுட்டு ஊருக்கு போயிருந்துருக்கிறாரு. அப்போ இப்படி ஆயிடுச்சு. விசாரிச்சு பார்த்ததுல ஊர்க்காரங்க டெட் பாடி கீழே இறக்கக்கூடாது, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடினாங்க. அந்த சமயத்தில் இந்த பேக்ரவுண்ட்லாம் விசாரிக்கும் பொழுது அப்படி ஒன்று இவருக்கு எந்த விதமான எதிரிகளும் கிடையாது. இவருக்கு 2 பையன், பசங்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் இந்த கொலைக்கு காரணமாக இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியல. அப்போது இது பொதுஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துன்னு தோணுச்சு. உங்கள் கேஸ்லேயே அதே மாதிரி தான் ஏதோ கல்யாணம் ஆனவங்க சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது இன்னைக்கு காலையில் இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஊர்க்காரங்கெல்லாம் இறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்களும் இந்த 2 கேஸையும் ஒப்பிட்டு பார்க்கலான்னு இன்னும் டெட் பாடி கீழே இறக்காமல் இருக்கோம். இல்லை சேகர், பாடி கீழே இருக்குங்க. ஃபாரன்சிக் வந்து பார்க்கட்டும், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி பார்ப்போம். ஸ்பாட்டில் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பாட்டில் பண்ண மாட்டாங்க சிவம். டெட் பாடியை அதுக்கப்புறமா சிரமப்பட்டு கீழே இறக்குறாங்க. பயங்கரமான நாத்தம். மூக்க மூணதுக்கு அப்புறமா ஃபாரன்சிக் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கம்பி, அங்கே இருக்கக்கூடிய கயிறு, மரம், சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்னு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. டெட் பாடி ஒரே ஒரு வாட்டி ஃபாரன்சிக் ஆஃபீஸர் முரளி நல்லா உத்து பார்த்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய காயங்களை பார்க்குறாரு. ஸ்பாட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு ஜிஹெச்லேருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் ஒரே ஒரு வாட்டி க்ளவுஸை போட்டுட்டு டெட் பாடி எல்லா பக்கம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு, சார் சாரி சார், ஸ்பாட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் சார், நாங்கள் எடுத்துகிட்டு போய் வேணால் பண்ணி தரட்டுமா? நீங்கள் அந்த கேஸில் சீக்கிரமாக வாங்கின மாதிரி இந்த கேஸையும் நாங்கள் சீக்கிரமாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா 2 இன்ஸ்பெக்டரும் சரின்னு தலையாட்டுறாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் முரளி சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு வராரு. வந்தவர் முன்னாடி இருக்கக்கூடிய சிவத்துக்கிட்டையுமே இன்ஸ்பெக்டர் சேகரையும் பார்த்து, சார், சிவம் சாரோட கேஸில் நடந்தக்கூடிய விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்குது, என்ன சொல்கிறீங்க? குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பாயிண்ட் பண்ணி எரிச்சிருக்கிறாங்க. அவருடைய கேஸில் கூட பாயிண்ட் அதிகமாக இருந்த மாதிரி தெரில. இங்கே கத்தியால் முதுகு, தலை, பின்னாடின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடங்கள்ல வட்டம் போட்டு அந்த இடத்துல மட்டும் டீசல் வச்சு ஃபுல்லாக அப்பி அந்த இடத்த மட்டும் எரிய விட்டுருக்குறாங்க. அது கொஞ்சம் எரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களே தானே அணைச்சிருக்கிறாங்க. பட் இது பக்காவாக பிளானடு. இன்னும் சொல்லப்போனால் கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு டிராயிங்கை பார்த்து வரைகிற மாதிரி இவங்க ஃபுல் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு பண்ண மாதிரி இருக்குது. மோராவலஸ் 2 கேஸ்லேயுமே ஒரே மாதிரி விஷயங்கள் தான் எங்களுக்கு தென்படுது. வேணா நாங்கள் எங்கள் ரிப்போர்ட்டை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோம். சொல்லும் பொழுதே ஜிஹெச்லேருந்து வந்தவங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து நிற்க, இன்ஸ்பெக்டர் சேகர், டெட் பாடி நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறோம், எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக டெட் பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும், 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மட்டும்தான் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சொன்னதுக்கப்புறமா டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே சிவத்திட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். ஆனால் அதுக்கு 2க்கும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுமே ஜிஹெச்லேருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரணும். உடனே டக்குன்னு பாலாவை பார்த்த சிவம், அந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே பாலா வேக வேகமாக ஜீப்புக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வராரு. அந்த ஃபைல்ல இருந்து ஒரு 5 ஃபோட்டோவை எடுத்து சிவத்துக்கிட்ட கொடுக்க, இப்போ இந்த டெட் பாடி கூட அந்த ஃபோட்டோவை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. டெட் பாடியை ஜிஹெச்சில் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரில் வச்சே அந்த டெட் பாடியும் இந்த ஃபோட்டோவையும் பார்க்குறாரு. 2ஐயும் பார்க்கும் பொழுது 2 கிட்டத்தட்ட பிளான் பண்ணி ஒரே மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் குற்றவாளியோட நோக்கம் என்னன்னு தெரியல. அப்படிங்கும் பொழுதுதான் டக்குன்னு அந்த ஜாப்பனீஸ்ல எழுதின வார்த்தை ஞாபகம் வருது. திரும்பி சேகர் கிட்ட போனவர், சேகர் சொல்லுங்க, இங்கே ஏதாவது பேப்பர் எழுத்து ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க?
இல்லை, எங்கள் கேஸில் நாங்கள் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்தோம். சுற்றியும் அந்த பேப்பரு தீயால் எரிக்கப்பட்டு நடுவில் ரத்தத்தில் ஜாப்பனீஸில் எழுதிருந்துச்சு. அந்த ரத்தம் யாருதுன்னு பார்த்தோன்னா கொலையானவருடைய மனைவியோடது. அதாவது இறந்து போன தனசேகர் மனைவி நிர்மலாவோட ரத்தத்தில் எழுதிருந்துச்சு. அந்த ஜாப்பனீஸ் வேர்டு என்னன்னு நாங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, அதில் ரீக்ரியேஷன் அர்த்தம். அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த இப்போ ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எங்கேயாவது வேர்டு இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் அந்த இடங்களை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பக்கத்துலையும் தேடி பார்க்குறாங்க. எல்லா பக்கத்துலையும் தேடி பார்த்துமே எதுவுமே கிடைக்காதனால சிவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்பதான் டக்குன்னு ஒரு யோசனை. மரத்துல தானே கட்டி போட்டிருந்தாங்க, மரத்து மேல இருந்தா என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது கான்ஸ்டபிள் ஒருத்தர் கூப்பிட்டு மர ஏற சொல்ல அவர் வேகமா மர ஏறுறாரு. கட்டி போட்ட இடத்துல, அந்த கட்டப்பட்ட இடத்துல அங்க ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை எடுத்து, சார் இங்க ஒரு பேப்பர் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கீழே இறங்க அந்த பேப்பரை கையில வாங்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். விரிச்சு பார்க்கும் பொழுது ரத்தத்துல ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஏதோ ஒன்று எழுதி இருக்குது. இதை பார்த்தவர், பாலா சார் இம்மிடியட்டா இப்பவே 10 நிமிஷத்துல இதுக்கான மீனிங் என்னன்னு எனக்கு தெரியணும். ஒருவேளை அது ரீக்ரியேஷனா இருந்துச்சு, நான் நினைக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுக்க வேக வேகமா போன் எடுத்த பாலா அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு 10 ஸ்டெப் தள்ளி போறாரு. யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி காதல வச்சு விஷயத்த சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. சிவம் பக்கத்துல போக, சேகரும் பக்கத்துல போக, என்னாச்சு? இல்லை சார், கேட்க சொல்லியிருந்திருக்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. என்னது, ஜெர்மன் தெரிஞ்சவங்க பார்த்தோன்னே சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்கும் பொழுதே பாலாவோட ஃபோன் அடிக்க பாலா ஃபோனை எடுக்கிறாரு. டக்குன்னு சிவம் புடுங்கி, ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் சிவம் பேசுறேன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இருக்கட்டும், இங்க ஒரு கேஸ் விஷயமா அனுப்பணுமே சார். ஆமா சார், ஜெர்மன் லாங்குவேஜ். ஆமா சார், யார் பார்த்தா? நான் தான் சார். உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் நல்லா தெரியும் சார். இப்போ கூட அதுக்கு சார் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். என்ன எழுதியிருக்குது சார்? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, காப்பிங் சொல்லலாங்க சார். மீனிங் காப்பிங், அதாவது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே காப்பி பண்றது. காப்பி அண்ட் பேஸ்ட்னு சொல்லுவோம்ல சார், காப்பி பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் சார். அதாவது நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய படத்தை பார்த்து அப்படியே வரைகிறது, செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து அப்படியே செய்யறது, அதான் சார் மீனிங்கு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சிவத்தோட முகம் மட்டும் இல்லை, சேகர், பாலா, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய முகமும் மாறிடுது. அப்போ எவனோ ஒருத்தன் ஏற்கனவே நடந்த விஷயங்களை ஒரு முன்மாதிரியா வச்சுக்கிட்டு இந்த கொலைகளை பண்றான். ஆனா இந்த கொலைகளுக்கான காரணங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. 2 இடத்துல இருக்கக்கூடிய விக்டிமுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2 விக்டிமுமே அப்பாவி ஜனங்கள், பொதுமக்கள். அந்த 2 பேர்த்தையுமே நடுராத்திரி தனிமையில கிடைக்கும் பொழுது இந்த குற்றவாளி கொலை பண்ணியிருந்திருக்கிறான். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவன் பண்றான் அப்படின்னா மேபி இவன் மென்டலி ஸ்டேபிளா இருக்க மாட்டான். சிவம் இப்படி சொன்ன உடனே சேகர் டக்குன்னு, சிவம் அது எப்படி சொல்றீங்க? இவங்களோட பேக்ரவுண்ட் நம்ம ஃபுல்லா விசாரிக்கவே இல்லை. 2 பேருமே பக்கத்து ஊர்ல இருக்கிறாங்க, 2 பேருமே பக்கத்து ஸ்டேஷன்ல சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குமே சம்மந்தமா இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்கிருக்கலாம் இல்லையா? இல்ல சேகர், இந்த நடந்தக்கூடிய கொலைகளை வச்சு பார்க்கும் பொழுது இது பழி வாங்கினதுக்கான காரணமா எனக்கு தெரியல. இது இறந்து போனவங்க மேல ஒரு தப்பு இருக்கிற மாதிரியோ இல்லை இறந்து போனவங்களை பழி வாங்குற மாதிரியோ எனக்கு தோணல. அப்ப என்ன சொல்ல வரீங்க சிவம்? எனக்கு இப்போ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும், சொல்லுங்க. இதே மாதிரி கொலைகள் ஏதாவது நடந்திருக்கான்னு எனக்கு தெரியணும். பாலா சார், சொல்லுங்க சார். தேடுங்க பாலா. கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி அறவாசி எரியப்பட்ட பிணங்கள் ஏதாவது கிடைக்கி அதுக்கான கேஸு, அதில் யார் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த குற்றவாளி நெருங்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தன் ஏற்கனவே நடந்த கொடுமையான விஷயங்களை தான் அப்படியே திருப்பி செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னா இது பர்சனல் வெஞ்சன்ஸாக இருக்கிற மாதிரி தெரில, அவன் மென்டலி இல். சிவம் மீன்ஸ் மேபி ஹீ இஸ் எ சைக்கோ.